தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருட்டாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் முன்னாதாரமே. கடந்திடுவாய் தூய தேவதயவா, புவியாத்தை கடந்திடுவாய் தூய தேவதயவா. கடும் கானகத்தில் கர்த்தர் மாடினிலே கிடைக்கும் இலை பாருதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள
சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அரண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளா. அரண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அடியனை முற்றிலுமாக மறைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வெளிப்படுங்க. உடைய நாம் மாத்திரமை பற்றி நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சாட்டிஸ்ஃபையிங் காட். சாட்டிஸ்ஃபையிங் காட், திருப்தியாக்கும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகமம் 14:29. லேவியனுக்கு உன்னுடைய பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்மை எல்லா காரியத்திலும் நம்மை திருப்திப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்ம எல்லா காரியத்திலும் நம்மை திருப்திப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய பொருளாதாரத்திலே, நம்முடைய ஊழியத்திலே, எல்லாவற்றிலும் நம்மை திருப்திப்படுத்துகிறார் நம்முடைய ஆண்டவர். ஆனால் மனிதனுக்கு தான் திருப்தி வருவதில்லை. பிரியமானவர்களே, நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25 சொல்கிறது, கர்த்தர் நம்மை எதிலே திருப்தியாக்குவார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்மை முதலாவது ஆண்டவர் உணவினால் திருப்தியாக்குகிறார். உணவினால் திருப்தியாக்குகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது மத்தேயு 14:20, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை உணவினால் திருப்திப்படுத்துகிற தேவன். சங்கீதம் 22:26 சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். அப்போ ஆண்டவர் நம்மை உணவினால் திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சாந்த குணம் தேவை. சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 132:15 சொல்கிறது, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அப்பம் என்று சொன்னால் உணவு என்று சொல்லப்படுகிறது. ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அன்புக்குரியவர்களே,
யோபேல் 2:26 சொல்கிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் நல்ல செழிப்பாக இருக்கணும், நல்ல செழிப்பான சாப்பாடு சாப்பிடணும், நல்ல சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிடணும். நாம் அதாவது செவரு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. நாம் நம்ம சரீரம் நல்லா இருந்தால் தான் ஆண்டவருக்கு நன்றாக நாம் ஊழியம் செய்ய முடியும். ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லது தானே, வேண்டாம் சொல்லவில்லை. ஆனாலும் நாம் சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிட வேண்டும். ஆண்டவர் அங்கே உணவினால் நம்மை திருப்தியாக்குகிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது கர்த்தர் நம் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குகிறார். ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் திருப்திப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அதான் சங்கீதம் 107:8 சொல்லுகிறது, தமனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டால் ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றும் சேர்த்து தான் ஒரு மனிதன். ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 91:16 நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்போ ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷம் ஆயுசை கூட்டி கொடுத்தார். நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நமக்கு நீடித்த நாட்களை கொடுக்கிற தேவன். பிரியமானவர்களே, என்னுடைய கல்லூரி படிப்பை நான் படித்து கொண்டிருந்தேன். பிஎஸ்சி படித்து கொண்டு 3ஆம் ஆண்டு படிக்கின்ற பொழுது, அதாவது மரத்தில் வாழும் பாம்பர்னையை ஆராய்ச்சி செய்வதற்காக நானும் எனது நண்பர் ராபின் அவர்களும் அதாவது திருநெல்வேலி பாவநாசம் காரையார் மலைப்பகுதியில் சென்று ஆராய்ச்சி செய்வதற்காக சென்று இருந்தோம். அப்போ எங்களுக்கு வழிகாட்டியாக அங்கே இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டில் உள்ள ஒரு சகோதரர், அவர் எங்களுக்கு வழிகாட்டியாக வந்து கொண்டிருந்தார். அடர்ந்த காட்டுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முன்பதாக அந்த வழிகாட்டுபவர் முன்னாடி சென்று கொண்டிருக்கிறார், நான் நடுவில் சென்று கொண்டிருக்கிறேன், எனது நண்பர் ராபின் அவர்கள் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் 3 பேருமாக சென்று கொண்டிருக்கிறோம். அப்பொழுது மரத்திலே தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பாம்பு என் தோளிலே கடித்து அப்படியே கீழே விழுந்து வேகமாக ஓடிவிட்டது. நான் என்னது கடிக்கிறேன்னு சொல்லி சத்தமாக அலறினேன். அப்போல்லாம் நண்பர் சொன்னால் பாம்பு என்று சொன்னார். ஆனால் அந்த நேரத்திலே ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜெபித்தேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது தேவன் ஒரு சேதமும் ஒரு விஷமும் ஏறாதபடி பாதுகாத்தார். பாருங்கள், எனக்கு இன்று வரை நான் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறேன். நான் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. அந்த பாம்பு மட்டும் விஷம் ஏறி இருந்தால் என்றைக்கோ மரித்து போயிருப்பேன். எவ்வளோ பெரிய சாட்சி! ஆண்டவர் ஜீவனுள்ளவர், அவர் உயிருள்ள தேவன், நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்குகிற தேவன். சங்கீதம் 91:16 அதை தான் சொல்கிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அடுத்தபடியாக சங்கீதம் 17:5 தாவீது சொல்கிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆண்டவருடைய சாயலி நிமித்தம் நம்மை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சாயலின் நிமித்தம் நம்மை திருப்தியாக்குகிறார். ஆமா அன்புக்குரியவர்களே, அவர் சொல்கிறார், நான் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். அங்கே சொல்கிறார், நான் வெளிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அவர் சொல்கிறார், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் தாவீதுக்கு இருந்திருக்கிறது. அவர் தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற பழக்கம் இருந்திருக்கிறது. ஆகவே தான் சொல்கிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய கிருபையினாலுமே திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 90:14 நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலியூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான ஜான் பன்னியன் என்கிற ஊழியக்காரர் இருந்தார். அவர் பெரிய ஊழியக்காரர். அங்கே அப்போ அவர் ஊழியம் செய்து போது
நிறைய அவருக்கு விரோதமான செயல்பட்டிருந்தவர்கள்லாம் அவரை நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் சுவிசேஷம் செய்து கொண்டு இருந்தார். ஆனால் அவருடைய எதிரிகள் என்ன செஞ்சாங்கன்னா கோர்ட்டு கொண்டு போயிட்டாங்க. அப்போ நீதிபதி கேட்டார், நீ சுவிசேஷம் சொல்லாமல் இருந்தால் உன்னை ஜெயிலில் போட மாட்டோம், சுவிசேஷம் சொன்னால் ஜெயிலில் போடுவோம், என்ன சொல்லுகிறேன்னு கேட்டபோது நான் சுவிசேஷம் அறிவிப்பேன்னு சொன்னார். ஜெயிலில் போட்டாங்க. 12 வருஷம் ஜெயிலில் இருந்தார். 12 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அவர் ஜெயிலில் இருக்கும்போது அவர் சொல்லுகிற அந்த வசனம், ஜெபிக்கிற வசனம் இதுதான், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். Fill me with your grace and mercy every day. Fill me with your grace and mercy every day. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக்குவீராங்கன்னு சொல்லி ஜெபித்தார். பிரியமானவர்களே, தினம்தோறும் அவர் ஜெபிப்பார் அந்த வசனத்தை சொல்லி. பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, மோட்ச பிரயாணம் என்கிற புஸ்தகத்தையும் அவர் எழுதியுள்ளார். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டுடைய கிருபை நம்மை திருப்தியாக்குகிறார், நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 103:5 சொல்கிறது, சங்கீதம் 103:5, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. பிரியமானவர்களே, கழுகை பார்த்தீங்கன்னா அந்த சிறகுகள்லாம் விழுந்த பிறகு மறுபடியும் கழுகுக்கு அந்த சிறகுகள் முளைத்து மறுபடியும் பறக்கும். அதே போலத்தான் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நன்மை என்றால் என்ன? என்ன நன்மையினால் திருப்தியாக்குகிறார்? தேவாலயம் என்கிற நன்மை. சங்கீதம் 65:4 உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். உமது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய ஆலயம் என்கிற நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை திருப்தியாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நம்மை திருப்தியாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். உபாகமம் 14:22 அதைத்தான் சொல்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதனால தான் துணிகரமாக பாவம் செய்கிறான், துணிகரமாக விபச்சாரம் பண்ணுறான், துணிகரமாக வேசித்தனம் பண்ணுறான், துணிகரமாக ஒருவனை கொலை செய்கிறான், துணிகரமாக கொள்ளையடிக்கிறான், அடுத்தவன் பொருளை வஞ்சிக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? நீதிமொழிகள் 8:13 சொல்கிறது, தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுக்கணும், தீமையான காரியங்களை வெறுக்கணும். இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு பயப்படும் சொல்கிறோமே, தீமையான காரியங்களை வெறுக்கிறோமா? பாவத்தை தானே செய்கிறோம், துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேண்டாம் இந்த துன்மார்க்கமான வாழ்க்கை, இந்த துன்மார்க்கமான ஜீவியம் வேண்டாம். தீமையை வெறுப்போம், பாவத்தை வெறுப்போம், பாவத்தை விட்டு விடுவோம், பரிசுத்தமாய் வாழுவோம். இரண்டாவதாக, கர்த்தர் நம்மை திருப்தியாக்க தசம பாகம் கொடுக்க வேண்டும் தேவனுக்கு என்று. உபாகமம் 14:28 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் பொழுது தசம பாகம் கொடுக்க வேண்டும். 10ல் 1 ஆண்டவருக்கு எடுத்து வச்சிடணும். 10ல் 1 ஆண்டவருக்கு எடுத்து வச்சிடணும். நீ உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் நீங்கள் 10ல் 1 ஆண்டவர் கொடுக்கலை. 1000 ரூபா சம்பளம்னா 100 ரூபா ஆண்டவருக்கு, 10,000 சம்பளம்னா 1000 ஆண்டவருக்கு, 1,00,000 சம்பளம் 10,000 ஆண்டவருக்கு. எடுத்து வச்சிடணும். அதை நீங்கள் ஊழியத்துக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா ஏழைகளுக்கு ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக உபாகமம் 14:29 லேவியனுக்கு உன்னுடைய பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பரதேசிகளுக்கு பங்குகளை அனுப்ப வேண்டும், கர்த்தர் உன்னை திருப்தியாக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 14:29 லேவியனுக்கு உன்னுடைய பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக.
அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பரதேசிகளுக்கு பங்கு அனுப்பணும். பரதேசிகள்னா திக்கற்றவர்கள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகள். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நாம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு உதவி செய்கிறோம்? பரதேசிகளுக்கு பங்குகளை அனுப்புகிறோமா? பரதேசிகளுக்கு நாம் உதவி செய்கிறோமா? அப்பொழுதுதான் உன் கை செய் வேலை ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். எத்தனை பேர் நம்ம ஏழைகளுக்குன்னு கொடுக்கிறோம்? நம்ம நாட்டில், நம்ம இந்தியாவில் ரிச்சஸ் பிகம் ரிச்சஸ், புவர்ஸ் பிகம் புவர்ஸ். ஏழைகள் ஏழைகளாகத்தானே இருக்கிறார்கள், பணக்காரன் பணக்காரனாய் கொண்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, ஏழைகள் உணவு இல்லாமல், 2 வேளை உணவு இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க? 1 வேளை உணவு இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க? காலில் செருப்பு கூட இல்லாமல் எத்தனை பேர், எத்தனை ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க? செருப்பு கூட இல்லாமல் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? நம்முடைய கரத்தை ஏழைகளுக்கு நீட்ட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் பார்த்தோம், கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிற கர்த்தர். நாம் எதிலே கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறார் என்று சொன்னால், நம்முடைய உணவிலே கர்த்தர் திருப்தியாக்குகிறார். 2வதாக பார்த்தோம், நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். 3வதாக நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்குகிறார். 4வதாக ஆண்டோடைய சாயலின் நிமித்தம் நம்மை திருப்தியாக்குகிறார். 5வதாக ஆண்டோடைய கிருபையினால் நம்மை திருப்தியாக்குகிறார். 6வதாக நன்மையினால் திருப்தியாக்குகிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை திருப்தியாக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், தசம பங்கம் தேவனுக்கு கொடுக்கணும், பரதேசிகளுக்கு பங்குகளை அனுப்பணும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், ஆண்டவரே, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்குவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் மாற்றி போடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் ஒருவேளை ஆண்டவரே, ஐயோ எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்களா, காத்து ஒருவேளை தன்னுடைய ஆத்மாவில் நொந்து போய் இருக்கலாம் சுவாமி. அப்பா, அவர்களுக்கு உதவி செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற யாராவது ஆண்டவரே வியாதியோடு கூட இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம், கடன் தொல்லையில் இருக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், தரித்திரத்தில் இருக்கலாம். ஆண்டவரே, அவருடைய தரித்திரங்கள் எல்லாம் மாறட்டும் அப்பா, அவருடைய வியாதியெல்லாம் மாறட்டும் அப்பா. செழிக்க பண்ணுங்க, செழிக்க பண்ணுங்க, செழிக்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் விரும்பினால் உங்களுடைய காணிக்கையினால் தாங்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அறுக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துரு சேனை தொடர்ந்து
தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய் கரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தெய்வ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லே